அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் மதுரையிலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 ராணி செந்தில்குமார். அவர் ஷாப் லொக்கேட்டட் இன் காமராஜர் சாலை ஆப்போசிட் மாஸ்டர் கிராண்ட் பேக்கரி. ஜெய்ராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெய்ராம். நான் பாந்தினி காட்டன்ல ஒவ்வொரு ஐட்டமா போட்டுக்கிட்டே வர்றேன். நிறைய ஸ்டாக்ஸு, நிறைய பேட்டர்ன்ஸு, நிறைய விதங்கள் காட்டிக்கிட்டே வர்றேன். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மென்மேலும் ஆதரவு செய்ய வேண்டும் என்று தங்களிடம் நாங்கள் ராணி 1948 நிறுவனம் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சேலை புக்கிங் ஆகிட்டு இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்பேச் பண்ணிடுறேன். கொஞ்சம் வந்த உடனே இந்த நூல்லாம் பிரித்து ப்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன். ப்ரெஸ்ஸிங் பண்ணி வந்துடும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாமே வந்துடும். நாளைக்குள்ள உங்களுக்கு எல்லாமே புக்கிங் ஆயிடும். புக்கிங் பண்ணுறவங்களுக்கு if you need send me the screenshot. I am showing the sarees. If you need send me screenshot and confirm from get confirmation from us after we make payment. ஓகே, நீங்க எனக்கு சாரி அனுப்புங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அப்புறம் ஜிபே பண்ணுங்க. ஓகே, இது நான் போட்டது ட்ரெடிஷன் பாந்தினி, அதுக்கப்புறம் சிபோரி சுங்குடி பாந்தினி, ட்ரெடிஷன் சுங்குடி பாந்தினி. இப்ப நான் போடுறது இது நிவேதா சுங்குடி பாந்தினி. ஏன் நிவேதான்னு சொல்றேன்னா, கீழே பார்டர் பெருசா வந்தா நான் அதுக்கு பேர் நிவேதான்னு வைப்பேன். எப்பயுமே இந்த பிளெயின்ல ஜரி பார்டர் வரும் பாத்தீங்களா, பெருசா பார்டர் வரும், அதுக்கெல்லாம் நிவேதான்னு பேரு. ஜானகி, காவியா, நிவேதா, சுந்தரி, இப்படி வரிசையா பேர் இருக்கு. இதுக்கு நிவேதா சுங்குடி பாந்தினி சாஃப்ட் காட்டன். சரிங்களா? இதுவும் வித் பிளவுஸோட தான் வருது. இது முந்தான. இதுல மல்டி கலர் பாந்தினி இருக்கும். நீங்க பார்த்தது ட்ரெடிஷன் பாந்தினி, அதுக்கப்புறம் பார்த்தது சிபோரி சுங்குடி பாந்தினி. இது உங்களுக்கு மல்டி கலர்ல இருக்கும். அது ரெண்டு பக்கமும் வரும். அந்த பாந்தினி சின்ன பாந்தினா ரெண்டு பக்கமும் வரும். சின்ன பார்டர் வர்றதுனால இது பெரிய பார்டர். இது இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பார்டர் வரும். இதுக்கு உண்டான பிளவுஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, ஒரு 20 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க. வரப்ப டக்குன்னு நிப்பாட்ட வேண்டியதா இருக்கு. நான் அதனால 10 சாரியா போடுறேன். ஏன்னா இதுல எத்தனை பேர் இருக்கு கலரு, 62 காம்பினேஷன் இருக்கு இந்த இதுல. நான் அதனால 10 சாரியா போடுறேன். 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதனால கண்டினியூ போட்டுக்கிட்டே போறேன். ஓகே, இது உங்களுக்கு நிவேதா சுங்குடி பாந்தினில சாஃப்ட் காட்டன்ல வித் பிளவுஸோட இந்த சாரி, இந்த பேட்டர்ன். இது இந்த கலருங்க. நல்லா இருக்கும், அழகா சூப்பரா இருக்கும். பிளவுஸோட வந்துடும். இது ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்ன்ல 10 கலர் போடுறேங்க. கொடுப்பா. இது ஒரு கலர். இது முத்து. நான் காமிச்சது கத்திரி பூல வயலட், குரோட்டன் வித் வயலட் பார்டர். இது முத்துல பிளாக் பார்டர். முத்துல பிளாக் பார்டர் ரொம்ப அருமையா இருக்கும். பல்லு இப்படி இருக்கும், அழகா. இதுக்கு பிளவுஸ் எங்கப்பா, பார்டர் கலர் தான் பிளவுஸ் எல்லாத்துக்குமே வரும். இது முத்து. இந்த பக்கம் தெரிய மாட்டேங்குது. ரைட், இந்த மாதிரி வருங்க. இது முத்து கலருங்க. நான் இந்த சேலை வச்சு காமிக்கிறது இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி காமிச்சா கொஞ்சம் ஈஸியா முடியும். எனக்கு வேகமா டைம் ஸ்பெண்ட் ஆயிட்டே போகுது. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆயிடுது. அது உங்களுக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி காட்டுறேங்க. சரிங்களா? ஓகே, இப்படி காட்டினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. இது முத்து கலர்ல கருப்பு பார்டரு. இது லைட் முத்துன்னு சொல்லுவோம், இல்ல லைட் கனகாம்பரம், லைட்டா கனகாம்பரம். இது பிளவுஸ். இது சம்பங்கி. சம்பங்கில மெரூன் பார்டருங்க. சம்பங்கில மெரூன் பார்டரு ரொம்ப அருமையா இருக்கும். கீழே பாருங்க, கீழே டைமண்ட் போட்டு சர்க்கிள், டைமண்ட், நடுவுல மல்டி கலர் பாந்தினி இருக்கும். சம்பங்கில மெரூன் பார்டரு. இது முந்தான. இது சேலையோட விஷன். நல்லா கட்டினீங்கன்னா அழகா இருக்கும். பார்டர் ரொம்ப பெருசா இருக்குமா சார்? ரொம்ப பெருசா எல்லாம் இல்லைங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு கை 1 1.5, இந்த ஒரு கை 1.5, அப்படி பாத்தீங்கன்னா 5, 10, 15 இன்ச்சு தான் இருக்கும் பார்டர். மொத்தமே 15 இன்ச்சு தான். நீங்க பார்டர் பெருசா தெரியுதுன்னா அதுக்கு தான் அந்த அளவு சொல்றேன். 15 இன்ச்சு தான் இருக்கும். சென்டிமீட்டர் சொல்றாங்களா இன்ச்சு சொல்றாங்க தெரியல. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், ரொம்ப ஈஸியா பாக்குறோம்னா உங்களுக்கு 1, 1.5,
இந்த கைக்கு ஒன்றரை கை தான் நீங்க வந்து பார்டரு. இது சம்பங்கி கலருங்க. இதுக்கு உண்டான பிளவுஸ் வந்து இதாங்க. இதுக்கு உண்டான பிளவுஸ் இதான். சரிங்களா? இது வந்து ஆரஞ்சுல வந்து வயலட் பார்டர். சூப்பரா இருக்கும். காம்பினேஷன்ஸ் வந்து அப்படியே அள்ளிட்டு தூக்கலா போகும். இப்ப அப்படியே ஓடுது பாத்தீங்களா? படம் சேம சூப்பராம விடாமுயற்சி. அதே மாதிரிதான் நானும் விடாம வந்து டெய்லி ஒரு யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எங்க தாத்தா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விடாமுயற்சியா தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விட்டுறக்கூடாது. எந்த முயற்சி நிப்பாட்டக்கூடாது. அது தலையுடைய இது மாதிரி எல்லாமும் உங்களுக்கு தானா கிட்டும். உழைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உழைப்பு தான். எப்படிங்க சூப்பரா இருக்குங்களா? ரைட். இதுக்கு வந்து பிளவுஸ் இதாங்க. சரிங்களா? ஒரு பிளவுஸ் எல்லாம் விரிச்சு காட்டுமா உங்களுக்கு? இந்த அப்படி வச்சுக்கிறேன். அப்படி வச்சுட்டு ஒரு பிளவுஸ் விரிச்சு காமிச்சிடுறேன் எப்படி இருக்கும்னு. சார் பிளவுஸ்ல என்ன சார் வருது? புதுசா பார்க்கணும்னு தோணும். புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க யூடியூப் சேனல்ல. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சொந்தம் பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸு எல்லாருக்கும் ஷேரிங் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. 90 சென்டிமீட்டர் இருக்கும். சாரி தான் 5.5 மீட்டர் சாரி, 90 சென்டிமீட்டர் பிளவுஸ். ஓகே. கண்ணாடி காலத்தை மறட்டானா அப்படிதாங்க. இப்ப ரைட். இது வந்து பீச் கலர்ல வந்து பேரட் கிரீன். இது முந்தான எல்லாமே அட்டகாசமா இருக்குங்க. சேலை எந்த சேலை வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா சோடா போகாது. அட்டகாசமா இருக்கும். நல்லா இருக்குங்களா? ரைட். அதான் ஒரு சேலை இப்படி ஃபுல்லா விரிச்சு காமிச்சோம்னா இது உள்முந்தி. இது வெளியே வர்ற பல்லு முந்தி. நல்லா அழகா இருக்கும் சேலை. பிளவுஸ் கொடுப்பா. இது பிளவுஸ். சரிங்களா? சூப்பரா இருக்குங்களா? ரைட். ஓகே. கிட்டத்தட்ட 5 சேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த பச்சை பாருங்க எப்படி சூப்பரா இருக்குங்களா? பச்சை கொடுப்பா. இது பிளவுஸ். சரிங்களா? இது பச்சை. சூப்பரா இருக்கும் சேலை. இந்த பார்டர் பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்லா சூப்பரா இருக்கும். இது பச்சைங்க. பச்சையில வந்து பியூர் பிளாக் பார்டர். பிளாக் பார்டர் இல்ல, கிரீன் தான். டார்கஸ்ட் கிரீன். இது பிளாக் மாதிரி தெரியும், பட் கிரீன் வித் கிரீன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு சப்போட்டான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த சப்போட்டா கலர்ல வந்து பியூர் ரெட் பார்டர். சப்போட்டால வந்து பியூர் ரெட் பார்டர். அவ்வளவு அழகா இருக்கும் கலரு. சூப்பரா இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சம்மருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. சம்மர் வந்து அவ்வளவு அழகா அந்த சேலை வந்து உங்களுக்கு நல்லா அந்த வெயில் தாக்கத்தை குறைக்கும். வீட்டுல இருக்கிறப்ப கட்டிக்கலாம். வெளியே கட்டிட்டு போனாலும் ரொம்ப அருமையா இருக்கும். நார்மலா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பாந்தினி எல்லா இடத்துலயும் கிடைக்குது சார், கிடைக்காமல இல்லைன்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லாம் குவாலிட்டியில யாரும் தர மாட்டாங்க. சொல்றாங்க 500 ரூபாய்க்கு கிடைக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் ஒரு தடவை. 500 ரூபாய்க்கு எல்லாம் எப்படி காட்டன் தர முடியும்னு தெரியல. சரிங்களா? அதை நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. என்கிட்ட வந்து கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா தான் இருக்குங்க. பிரைஸ் ஜாஸ்தி தான் இருக்கும். நிறைய பேர் கஸ்டமர்ஸ் போடுறீங்க பிரைஸ் மட்டும் ஹையா இருக்கு சார் சொல்லி. ஹை குவாலிட்டியா இருக்கும். அதான் பாயிண்ட். பிரைஸ் ஹையா இருக்கு, ஹை குவாலிட்டியா இருக்கும். நான் சில பேர் சொல்லலாம், நாங்க என்ன சார் ஒரு 5 தடவை கட்டுவோம் அப்புறம் தூக்கி போட்டுறோம்னா, 5 தடவை போட்டாலும் கிராண்டா தெரியணும். அது ஒரு தடவை தண்ணியில போட்ட உடனே அந்த கிராண்ட்னஸ் போயிடக்கூடாது. 5 தடவை கட்டுறப்ப 5 தடவையும் அது கிராண்டா தெரிஞ்சாதான் நமக்கு. ஒரு 500 ரூபா போட்டு வாங்கினாலும் ஒரு ஒர்த்தா இருக்கணும். 500 ரூபா மட்டும் காசு இருக்கு, 5000 மட்டும் காசு இல்லைங்க. 500 ரூபாயும் காசு தான். நம்ம ஒரு புடவை வாங்குறோம்னா அதோட லைஃப் நல்லா இருக்கணுங்க. இந்த விடாமுடிச்சு சொல்ற மாதிரி ஒண்ணு பழசாச்சுன்னா முன்னாடி எல்லாம் நாங்க சரி பண்ணி போட்டுக்குவோம். வாட்சு அதெல்லாம் இப்பெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. சொன்ன மாதிரி சேர தூக்கி போடக்கூடாதுங்க. நம்ம ஒரு 5 தடவையாச்சும் கட்டிட்டு தூக்கி போடுறதுலாம் வந்து. இது வந்து முத்து கலர்ல வந்து பிளாக் சூப்பரா இருக்கும். பிளவுஸ் கொடுப்பா. இது பிளவுஸ்ங்க. ஓகே ரைட். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இஃப் யூ நீட் ப்ளீஸ் சென்ட் த ஸ்கிரீன்ஷாட் டு அஸ். I update my WhatsApp number in description. My shop also I return in my description. Please check my description. Price also I write in my description. Please check that, ma'am. Last I say my WhatsApp number. Please note down that at the time. The last 2 sarees only we go to update that. This is a soft cotton 5.5 meter. My shop is in Madurai in Heritage House. When you visit Madurai, you go to search in Google Heritage Rani 1948. You can get our shop location, correct location. Car parking also available.
and then no more branches, no more outlets, only one shop at Kamaraj Salai. This is the pallu. ஓகேங்களா, சூப்பருங்களா, நல்லா இருக்குங்களா. கிரேல வந்து பிளாக் அட்டகாசமா இருக்கும். நான் உடுத்தினாலே அழகா இருக்குன்னா நீங்களாம் உடுத்தினா எப்படி இருக்கும்? அப்படியே அளப்பறையா இருக்கும். நம்ம மதுரை பசங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, செம்ம பந்தாவா இருக்குப்பான்னு சொல்லி, அந்த மாதிரி. இது பாருங்க, பேபி பிங்க்ல வந்து கிரீன், சுமதி கிரீன் சொல்லுவோம். சூப்பரா இருக்கும் பேபி பிங்க்ல. எல்லாமே வந்து 3-4 சாரி தான் இருக்கு என்கிட்ட. ஒவ்வொரு கலர் பேட்டர்ன்லயும் 3-4 தான் போட்டிருக்கேன், ஜாஸ்தியா போடல. அவ்வளவுதான் போட்டிருக்கேன் நானு. இதெல்லாம் மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காதுங்க. கலர் கலரா எல்லாம் எங்கேயும் கிடைக்காது. பாந்தினின்னு சொல்லுவான், பட் பாந்தினி நான் பார்த்தா போய் பாருங்க, பாந்தினி மாதிரி இருக்காது. அது பாந்தினி மாதிரி தோசைன்னா தோசை எல்லாமே ரவுண்டா தான் இருக்கு. அதனால வந்து ஒரு ஹோட்டல்ல 50 ரூபாய்க்கு விற்கிற தோசை ஒரு ஹோட்டல் 150 ரூபாய் விற்கிறான்னா அவனுக்கு தெரியாமையா விற்கிறான், தரமா கொடுக்கணும் விற்கிறான். சரி, ஓகே, நீங்க 10 சாரி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். மொத்தம் 62 பேட்டர்ன் இருக்கு. 10 போடுறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. அடுத்த வீடியோ எல்லாம் 5 நிமிஷம் 6 நிமிஷத்துல வேகமா வச்சு கரெக்டா காமிச்சு வச்சு உங்களுக்கு போல் அடிக்காம நான் முடிச்சு விட்டுறேன். வாழ்க வளமுடன். ஜெய்ராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே ஜெய்ராம். உங்கள் ஹெரிட்டேஜ் ராணி 1948 ராணி செந்தில் குமார். ஓகே, தேங்க்யூ. அந்த ஆண்டவன் என்றும் உங்கள் வீட்டில் நல்வழி பாயட்டும், வெற்றி கிட்டட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும், நிம்மதி நிலவட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோ கண்டினியூ பண்றேன், அதுல பாருங்க. நன்றி, வணக்கம்.